இன்றைக்கு தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் சார்பிலே இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று எண்ணினோம். அது மட்டுமல்ல, தமிழ் திரை உலகின் ஜாம்பவான்களாக விளங்கிய நம்ம பாலு மகேந்திரா சார் தான் முதல்ல சொன்னார். ஒரு ஃபங்க்ஷன்ல பேசினாரு, இந்த தமிழ் திரையுலக வர்ற யாருமே நடராஜ முதலியாரும் வரக்கூடாது, அவர்தான் தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்னு. நான் தினத்தந்தி பேப்பர்ல படிச்சேன். அப்பதான் தெரியும், ஓ நடராஜ முதலியார்னு ஒருத்தர் பேசாத படம் எடுத்து 1917 பேசாத படம் எடுத்த முதல் தயாரிப்பாளர். ஆக அவளுக்கு மரியாதை கொடுங்கன்னு ஐயா பாலு மகேந்திரா ஒரு பெரிய விழாவில் பேசுறத படித்தேன். அப்புறம் தான் அவருடைய வரலாறை படிக்க ஆரம்பித்தேன். பின்னால இங்கே தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபம் ஒன்று தமிழகத்தில் இருக்கிறது. தமிழகத்தின் இதயமான சென்னை மாநகரில் இருக்கிறது. அந்த இடம் வாங்கி கொடுத்தது யார், அதை உருவாக்கியவர்கள் யார் என்பது வரலாறு, யாராலும் மறைக்க முடியாது. 1965க்கு முன்னாலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அத்தனை தயாரிப்பு படங்களும் சென்னையிலே தான் தலைமையிடம். எல்லா நடிகர்களும் ஆந்திரா என்டிஆர், நாகேஸ்வர் ராவ், மலையாள நசீர், கன்னட ராஜ்குமார், எல்லாருக்கும் புகலிடம் சென்னை தான். அப்படி இருந்த சமயத்தில் ஒரு சரியான தயாரிப்பாளர்களுக்கு திரையுலகுக்கு போராட ஒரு சங்கம் இல்லை, கூடி பேச சங்கம் இல்லை என்ற போது மாடர்ன் தியேட்டர் சுந்தரம், எஸ் வாசன், கே சுப்பிரமணியம், மாபெரும் புரட்சியாளர் கே சுப்பிரமணியம் இயக்குனர், தயாரிப்பாளர், அவங்கெல்லாம் சேர்ந்து முதல் பணத்தை போட்டு டிஆர் சுந்தரம் எஸ் வாசன் தான் பணம் போட்டு அந்த வாங்கியிருக்காங்க. 60% 70% பணம் இங்கே டிஆர் சுந்தரம், எஸ் வாசன். பிறகு நம்ம நாகிரெட்டியார் ஒரு 2000 ரூபா, எல்வி பிரசாத் ஒரு 2000 ரூபாய்க்குள்ள, அப்புறம் மலையாளத்திலிருந்து ஒரு 700 ரூபா, கன்னடத்திலிருந்து யாரும் நல்ல மனம் படைத்தவங்க ஒரு 500 ரூபா. இப்படி எல்லாம் பணம் போட்டு தமிழகத்தில் சென்னையில் ஒரு அற்புதமான இடத்துல வாங்கி கொடுத்துருக்காங்க. தமிழர்களால் வழி நடத்தப்பட்டிருக்கு. பிறகு கடந்த 30 வருஷமா கொஞ்சம் தெலுங்கு சகோதரர்கள், நான் தெலுங்கு, தமிழ், மலையாளம் பிரிக்கவே இல்லை, மொழி பிரிக்கல, இனம் பிரிக்கல. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பிலிம் சேம்பர் யாரால் நடத்தப்பட வேண்டும்? எல்லாம் 65க்கு அப்புறம் அந்தந்த மாநிலத்துக்கு போய் தெலுங்கு ஓஹோன்னு இருக்கு, அற்புதமா நல்லா பண்றாங்க, அற்புதம் பண்றாங்க. அங்க பிலிம் சேம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, சேம்பர் இருக்கு. அதே மாதிரி மலையாளத்தில் சங்கம் இருக்கு, சேம்பர் இருக்கு, கர்நாடகத்தில் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் ஏன் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட தெலுங்காரு, மலையாளம் எல்லாரும் இணைத்து கொண்டு உருவான இடத்துல தமிழனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. யாரோ ஒரு பதவி கொடுப்பாங்களாம், அதை தமிழன் கை நழுங்கி செயற்குழுவா துணைத் தலைவர் சொல்லுவாங்களாம். இது என்னுடைய மிகவும் பாதித்தது. தமிழகத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாதுங்க. ஐயா பாரதி ராஜா கூட பல கூட்டங்களில் சொல்லிருக்கார், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டைரக்டர் யூனியன் பேரையே மாத்தினாங்க. அவங்க முதல்ல இயக்குனர் சங்கத்தை, தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சங்கத்தின்றத ஐயா அவங்க தான் எல்லா இயக்குனர்களும் ஒற்றுக்கொண்டு ஒருமித்த தமிழ்நாடு இயக்குனர் சங்கம் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அப்படி தமிழ்நாடு நாக்கங்க, ஏன்னா அங்கங்க தெலுங்கு, ஆந்திரா என்ற பெயர், மலையாளம் என்ற பெயர். ஆக இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் யாரோ கொடுக்குறாங்க, நாம செயற்குழுவா போய் வாங்குறோம், ஒரு செக்ரட்டரியா வாங்குறோம். இது எனக்கு இழிவாக இருக்கிறது. என்ன ஒரு 1000 செருப்படுத்து அடித்தது போல நான் உணர்கிறேன். எங்களால் ஏற்க முடியாது. அதுக்கு என்ன வழி என்றது பின்னால பார்ப்போம். ஐயாவும் பல எம்ஜிஆர் அவர்கள் விநியோக சங்கம் செங்கல்பட்டு, நானும் ஒரு 2 வருஷம் தலைவராக இருந்தேன் செங்கல்பட்டு, சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்கத்தில். அப்போ சிந்தாமணி முருகேசன் ஒரு போட்டோ காட்டினாரு. அந்த போட்டோவில் எம்ஜிஆர் கிட்ட ஒரு ஆண்டு விழா கொண்டாட போயிருக்காங்க நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்லாம். அப்போ ஐயாவை கூப்பிடும்போது, எம்ஜிஆரை கூப்பிடும்போது சொல்லியிருக்காரு, ஆமாம் தமிழ் திரைப்பட வர்த்தக சபைன்னு ஆரம்பிக்க மாட்டேன்றீங்க,
ஏன் சவுத் இந்தியன் இருக்குது? தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு இருக்க வேண்டாமா? கேட்டது மட்டுமல்ல, அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாருங்க, வாழ்த்து படல். அதில் ஒரு கருப்பு பேனா எடுத்து, ஐயாவே புரட்சி தலைவர் எம்ஜிஆரே இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட வர்த்தக சங்கம் என்று ஒன்று வேண்டும் கைப்பட எழுதியிருக்காங்க. இன்னும் அங்க செங்கல்பட்டு அசோசியேஷன்ல என் தம்பி கலைப்புலி சேகரன் அங்க தலைவராகவும் செயலாளர் இருக்காரு. இன்னும் இருக்கு. புரட்சி தலைவர் நினைத்தது ஏதோதோ நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு சேம்பர்ல தமிழ் திரைப்பட வர்த்தக சபை ஆரம்பிக்கல? தயவுசெய்து எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒருமித்த முடிவு. நான் சேம்பர் கான்ட்ரவர்சிக்கு போல. தெலுங்கிலே தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபை இருக்கு, தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, 2 இருக்கு. கேரளாவிலே தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபை இருக்கு, கவுன்சில் இருக்கு, சங்கம் இருக்கு. கர்நாடகத்தில் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் இருக்கு, சேம்பருக்கு ஏன் பொதுவா இருக்கு? அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுகைக்கு இல்ல, தெலுங்குல இருக்கவங்க ஏன் வர்றீங்க? நீங்க எங்களோடு இருங்க, உங்களை அரவணைக்கிறோம். யாரையும் நாங்க போன்னு சொல்ல. மொழி பிரச்சனை இல்ல, இன பிரச்சனை இல்லவே இல்லை. ஆகவே அதுதான் எனக்கு அடிப்படையா தோணுச்சு. இந்த தயாரிப்பாளர், இந்த தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம், நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் செக்ரட்டரியா இருந்தபோது கேஆர்ஜி அவர்கள் தலைவராக இருக்கும்போது, அப்பதான் கேபிள் டிவி வந்துகிட்டே இருக்கு, ஒயர் மட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப டேப்ல படம் ரிலீஸ் ஆன 3வது நாள் தமிழ்நாடு பூரா டேப்ல போட்டுருவாங்க, கேபிள் டிவியில போட்டுருவாங்க. அப்ப நான் செக்ரட்டரியா இருக்கேன், கேஆர்ஜி தலைவராக இருக்கார். அங்க பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் வந்து அங்க அழுவாங்க, ஒரு பாதுகாப்பே இல்லை, கேபிள் டிவியில போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கேஆர்ஜி கேட்டேன், அண்ணே ஒரு ஏதாவது நம்ம பண்ணுவோமே, கேபிள் டிவி அந்த திருட்டு விசிடி எடுத்து பண்ணுவோம். இல்லை அதெல்லாம் நமக்கு வேலை இல்லைன்னு அண்ணன் சொன்னாங்க. சரி, அப்புறம் தான் என்ன பண்ணேன், தமிழ் திரைப்பட பாதுகாப்பு படைன்னு ஆரம்பித்தேன். டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார், இந்த படையிடையெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பத்திரிகையில் ஒரு அறிக்கை விட்டாங்க. சிஎம்மாக இருக்கும்போது நான் அதை கழகம்னு மாற்றினேன். கழுதி திருட்டு வீதி தயாரிப்பவன் எதிர்ப்பவன் கடைகள் அடித்தேன். கடைசியாக ஒரு நல்லவருடைய படம் ராமனவரோட பர்மா பஜார் என் உதவி நானார் ஃபோன் போட்டு கூப்பிட்டாரு. அங்கே போய் என்னை வெட்டி குத்த இருந்தானுங்க. அன்னைக்கு செத்து இருந்தால் ஒருத்தன் கூட நம்மளை நினச்சி பார்த்துருக்க போகிறதில்ல. அன்னையிலேருந்து விட்டேன். நன்றி இல்லாத ஒரு இடத்தில் இந்த வேலையை நம்ம பார்க்கக்கூடாது விட்டு தான் இந்த பாதுகாப்பு கழகம் இயங்காமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழன் பெருமையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்பு வேண்டும், சேம்பர் வர்த்தக சபை வேண்டும் என்பதாலே அந்த நடராஜ முதலியார், டி.ஆர். சுந்தரம், எஸ்.எஸ். வாசன், கே. சுப்பிரமணியம், ஏ.எல். சீனிவாசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, கலைவாணர், இன்னும் எத்தனையோ பேர் இதற்காக பாடுபட்டவர்கள் பெயரை அவார்டாக வச்சு, விருதாக வச்சு, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் டெல்லியிலே புகழ் பெறுகிறார்கள், விருது பெறுகிறார்களோ அவர்களை இங்கே பாராட்ட வேண்டும். சின்ன திரை யார் சிறப்பு பெறுகிறார்களோ அவர்களுக்கு விருது அளிக்க வேண்டும். போராடுவதை விட்டுவிட்டு பாராட்டின் மூலமாக நம் கலைஞரை உருவாக்க வேண்டும் என்கிற நிலைக்கு இப்ப நாம வந்திருக்கேன். அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். இனிமேல் தமிழ் திரை உலகம் ஒற்றுமை. ஐயா கூட ஒரு மீட்டிங்ல பாரத ராஜா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த சங்கம் என்ன இப்படி போயிடுச்சையா, ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சையா, தயாரிப்பாளர்கள் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சான்னு ஒரு கமலா தேட்டரில் ஒரு விழாவில் மனம் திறந்து வருத்தப்பட்டார்கள். இனி அந்த நிலையெல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழன், தமிழ் கலைஞன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம் தமிழர்கள் உயர்வதற்கு பாடுபட வேண்டும். அத்தனை மொழி சகோதரர்கள் நாம் அரவணைத்து செல்வோம். யாரும் நமக்கு விரோதிகள் கிடையாது. என் நாட்டில் என் உரிமையை, என் பாதுகாப்பை தேடுவதில்லை யாருக்கு நான் விரோதி. ஆக இதுக்கு மேல நான் பேச விரும்பல. இது ஒரு நல்ல ஃபங்க்ஷனை முதல்ல துவங்கியிருக்கோம். அதனால எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, இன்னைக்கு பாலு மகேந்திரா சாருடைய அந்த கிளிப்பு இதை பார்த்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் தயாரிச்சிருக்கார் தம்பி. அற்புதமா அவர் ஒரு பல்கலைக்கழகம் இயக்குனர் ஆகணும், நடிகர் ஆகணும், தயாரிப்பாளர் ஆகணும்னா அவரை படிச்சா போதும். ஆக இப்படிப்பட்ட நல்ல செயல்களை இனி நாம் தொடர்ந்து செய்ய போகிறோம். எனக்கு ஐயா பாரத ராஜா அவர்கள், மேடையில் இருப்பவர்கள், நீங்கள் எல்லோரும் எங்களோடு, சுபாஷ் அந்த தம்பி எனக்கு வெளியே வந்து அதிகமாக இப்போ வேலை பார்க்க முடியாது, அதுக்கு எனக்கு துணையாக இருந்து பத்திரிகை குரலும் துணை நின்று இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு அடிகோலி இருக்கிறோம். இன்றைய துவக்கம் ஒரு நல்ல துவக்கமாக
விளங்க வேண்டும். உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் கலை உலக பெருமகளே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகமும் பத்திரிகையாளர் குரல் மாத இதழ் இணைந்து வழங்குகிறது. தேசிய விருது பெற்ற கலைஞர்களுக்கு பாராட்டு. உடன் என் நண்பன், இந்தியாவின் மிகச்சிறந்த கலைஞன், அற்புதமான ஒரு இலக்கியவாதி, எழுத்தாளன், கவிஞன், அதற்கு மேலாக என் ஆரிய நண்பன் பாலு மகேந்திராவின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கலைஞனுடைய வாழ்வு, இந்த படத்தை திறந்து வச்சுட்டு உட்காரும்போது எனக்கு முழுக்க முழுக்க எத்தனையோ மேடைகளில் நானும் பாலுவும் அருகருகே அமர்ந்து உரையாடியதுதான் நினைவுக்கு வருகிறது. எப்படி மறைந்தாய் மாயமாய். மனதுக்கு கொஞ்சம் சுமையாக இருந்தது. நிகழ்ச்சி விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இருந்தால் கூட பாலுவனுடைய நினைவு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கிறது, கொஞ்சம் சுமையை கொடுத்தது. என் சமகால கலைஞன் பாலு, வியந்த ஒரு பெரிய மனிதன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிருக்கனே தவிர ஒரு தடவை ஓலங்கள் படம் பார்க்க கூப்பிட்டு, அப்போ மேனா தியேட்டர்னு ஒன்று இருக்கும், இப்போ இல்லை. படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சீட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லை. என்ன பாரதி எந்திரி, எனக்கு வெக்கமாக இருக்கியா டைரக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடின்னு சொன்னேன் அவங்கிட்ட. என்ன இந்த படம் பார்த்து முடித்தோடனே நான் ஸ்தம்பிச்சு போவேன். வாட் ஐ எம் டூயிங், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா தெளிவான ஒரு கலைஞன், திரைப்பட கலைஞனில் ஒரு தெளிவான கலைஞன். இன்றைக்கி என்னுடைய ஷூட்டிங்கு அவனுடைய ஷூட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் சொல்லுவேன் பொறாமையாக இருக்குன்னு. என்ன, அவனுடைய ஷூட்டிங்கில் சப்தம் என்பதே இருக்காது, எவரும் இறைச்சி பண்ண முடியாது. ஆளுமையோடு தான் 3 லைட் 2 லைட் வச்சுட்டு அற்புதமான ஓவியத்தை கொடுப்பான். ஒரு டெக்னீஷியன் கூட மூச்சு விட மாட்டான், அமைதியாக வேலை செய்யும். இப்போ நம்மளதெல்லாம் சந்த கடமாக இருக்கும். இதை நான் உங்கள்கிட்ட எப்படி கற்றுக்கிறது அப்படி சொல்லுவேன். வெரி சைலண்ட் மேன். தன்னுடைய பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். பலவீனத்தை மறைத்ததே இல்லை. எந்த அற்புதமான கலைஞன். ஆனால் பலம் இருக்கிறது என்பதற்காக புஜம் தட்டி பலத்தை காட்டியதும் இல்லை. அவன் அற்புதமான கலைஞன், எக்ஸிபிஷன். அவன் மாதிரி ஒரு உலக கலைஞர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், எந்த கலைஞராக இருந்தாலும் அவனுக்கு என்று ஒரு வியர்வை உண்டு. அதை நான் மறைத்ததே இல்லை. அந்த துணிச்சல் எந்த கலைஞனுக்கும் இல்லை, எனக்கு கூட கிடையாது. ரொம்ப தெளிவான கலைஞன், அதான் இயல்பு. இன்றைக்கும் படங்கள் பார்த்து அவருக்கு என்ன மரியாதை, ஏதோ ஒரு படத்தை திறந்து வச்சுட்டோம். ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் வழிநடத்திய அந்த கலைஞனுக்கு, உலகத்தில் தமிழ் திரையுலகுக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த அந்த கலைஞனுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி அவருடைய நினைவாக கூட்டம் நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் செயலை என்ன, தமிழ் ஒற்றுமை கிடையாது. ஏதோ நிறையா சபை, இந்த யூனியன் அந்த யூனியன் அமைப்புகள், இது தான் தலைவராக வேண்டும். அதில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. அரசியல்வாதியாக கூட போட்டி போடலாம், ஏன்னா அதிகார வர்க்கத்தை கையில் எடுத்துக்கொள்வது ஒரு போதை. கலை உலகத்தில் நீ தலைவனாக வந்து என்ன செய்ய போகிறீங்க எனக்கு புரியல. அதில் ஏதோ இருக்கோ என்னன்னு தெரியல. சேம்பன்லேயோ அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதோ இருக்கா, அதில் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அரசியல்வாதினா கூட பரவாயில்ல, கட்சியில் ஒரு எம்எல்ஏ எம்பியாவோ மந்திரியாவோ சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதோ இங்கே சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது எனக்கெல்லாம். அது எனக்கு புரியல, என்ன போட்டி, ஈகோ. அதனால தான் ஒற்றுமையாக இருந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்த முடியவில்லை. நான் முகிரிய ராஜன், நீ முன்னிருந்து நடத்துவது பெருமையாக இருக்கிறது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார். அது என்னென்னா கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, கொஞ்சம் விவேகமானாலும் கூட தான். அவர் ரொம்ப அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். 20 வருஷமாக போராடுற, எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் சேம்பர் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார், முடியலை.
அதுக்கப்புறம் ஏவிஎம் சரவணன் முடியல, ஜேபிஆர் ஆரம்பித்தார் முடியலை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கலைபரத்தையே உண்டாக்குனேன். சேம்பரில் உண்ணாவிரதம் இருந்தேன், தூக்கி அடித்தேன். அங்கேருந்து வந்தாங்க, அப்பவும் மாற்றுவதற்கு சக்தி இல்லை பைலா என்று ஒன்று சொன்னாங்க. என்னென்ன யாருக்கு அந்த ப்ராக்சி மெத்தடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருந்து அதுகளை கொண்டு அந்த ஓட்டை போட்டு இவன் மைனாரிட்டியாக இருக்கான் தமிழை. நான் சொன்னேன், மொழிவாரி மாகாணங்கள் பிரிஞ்சு போச்சு, அவன் தனியாக இருக்கான். ஒரு தமிழன் போய் கர்நாடகாவில் அரசியல் பண்ண முடியாது, ஆந்திராவிலே அரசியல் பண்ண முடியாது, கேரளாவிலே அரசியல் பண்ண முடியாது. பெருந்தன்மையின் நோக்காக யார் வேண்டுமானாலும் வரலாம், நாங்கள் வந்தாரை வாழ வைக்கின்ற பூமி என்று சொல்லி வர வைத்திருக்கிறோமே தவிர எங்கள் அரசியல் நீங்கள் யார் பங்கு கொள்ள? வாருங்கள், வியாபாரம் செய்யுங்கள், கலையை வளருங்கள். ஆனால் மண்ணின் மைந்தன் நான் ஆள வேண்டும் என்று 20 ஆண்டுகளாக நான் போராடுகிறேன். இந்த பூமியை ஆள்வதற்கு இந்த பூமிக்காரன் மட்டும்தான் வேண்டும். இந்த பூமியினால் அந்த அதிகாரம் உண்டா? இல்லை. இன்னைக்கு ராஜனாவும் நீங்கள் 1000 பேசினாலும் இதெல்லாம் சட்டபூர்வமாக நடக்கிற விஷயம் இல்லை. கொஞ்சம் வேகமாக வேற மாதிரி போனால்தான் இந்த அமைப்பை பண்ணுவோம். இன்ன வரைக்கும் இங்கே உட்காந்து போயிட்டார் சிவா. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தான் வச்சிருக்கீங்க, ஏன் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம்னு வைக்க மாட்டேங்கிற? நானும் 100 மீட்டிங்கில் கேட்டேன். ஏன்னா விஜயகாந்த் வருவார், இன்னொருத்தர் வருவார், தமிழுக்கு சொல்ல மாட்டார். நான் உடைச்சி தான் பேசணும், வேற என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கம்னு வச்சுக்க, உன்னை ஆந்திரா உள்ளே விடலை. ஃபைட்டிங் மாஸ்டர், டான்ஸிங் அவங்க தனியாக யூனியன் வச்சிருக்கா. இன்னும் நீ ஏன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கம் வச்சுட்டு இருக்க? தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் உண்மை. அதுவரையில் நான் உங்களோடு இணைவதாக இல்லை என்று தான் நான் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் நீ என்னைக்கு தமிழ்நாடுன்னு சொல்லி அன்னைக்கு நான் உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அவன் தனி மனிதன், என்னை ஒன்றும் பண்ண கலைஞன், ஃப்ரீடம் உள்ளவன், ஹி கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட், யூ கேனாட் டவுன்லேட். அதுக்கு முதல் வித்து போட்டவன் பாலு மகேந்திரா, ஒரு மிகப்பெரிய ஒளிப்பதிவாளன், ஒரு கேமரா கவிஞன். தன்னுடைய படத்திலே ஒரு ஸ்டில் எடுத்துட்டார். எப்படி நீ ஸ்டில் எடுக்கலாம்? ஏண்டா, உலகம் போற்றும் ஒரு கேமராமேன் அவன் படத்தில் ஒரு ஸ்டில் எடுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை. இல்லை, எங்கள் சங்கம் உண்டு. இல்லை, என்ன சங்கம்? கிரியேட்டிவ் ஆர்ட்டுக்கு என்னடா சங்கம்? என்ன லேபர்டா? இதைத்தான் நீ, இந்த கதையை தான் எடுக்க வேண்டும் என்று நீ கட்டாயப்படுத்த முடியுமா? இவரை வைத்துத்தான் நீ படம் எடுக்க வேண்டும் என்று எனக்கு கட்டாயப்படுத்த முடியுமா? அந்த அக்கிரமெல்லாம் நடந்துச்சு. வண்டி ஓட்டி வருகிற டிரைவர், என் டிரைவர் வேணுங்க. ஏன்னா என் பெர்சனலாக நான் வச்சுக்கிறேன், பெர்சனலாக சோறு போடுறேன். நீ நாளைக்கு விஷத்தை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? ஐ ஹவ் டு கீப் மை பர்சன், இட்ஸ் மை ரைட். ஒரு ஓவியம் திட்டம்னு பச்சை பெயிண்ட் யூஸ் பண்ணி ப்ளூ பெயிண்ட் யூஸ் பண்ணி நீ சொல்ல முடியுமா? இஸ் எ கிரியேட்டர், ஃப்ரீடம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தொழில் பண்ணலாம். ஒரு தயாரிப்பாளர் காணாமல் போயிட்டான்னு நீ ஹெல்ப் பண்ணுறியா? ஸோ இது ஒரு ஃப்ரீடம். இதில் யூனியன்கிறது அந்த காலத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, த பெர்மனன்ட் லேபர்ஸ், த பெர்மனன்ட் பாஸ் ஆகினால யூனியன் இருந்தது. தெர் இஸ் நோ பெர்மனன்ட் பாஸ், தெர் இஸ் நோ பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஹியர். 3 months உனக்கு எனக்கு உறவு, படம் எடுக்கணும், போய்கிட்டே இருக்கு, நீ போய்கிட்டே இருக்க. நீ 5 ஸ்டார் ஹோட்டல் 100 கோடியிலும் படம் எடுக்கலாம், 3 கோடியிலும் படம் எடுக்கலாம். நீ 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்ய செஃப் நீ வச்சுக்கோ, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துக்கோ. என் டீ கடையில் வேலை வர்றது எவனோ ஒன்று, நீ வரவில்லையா, நான் எனக்கு வேண்டியவனு வச்சுக்கிறேன். டீ கடைக்கு ஏன் சம்பளம் அவ்வளோதான். இதை போராடி பெறுவதற்கு உங்களுக்கு இது இல்லை. இது சபைகள்லாம் சொல்லி பார்த்தாச்சு, நடக்கலை. இன்ன வரைக்கும் அது இல்லை. ஏன்னா அது என்ன ஒரு முரட்டுத்தனமாக முட்டாள்தனமான ஒன்று. சினிமாவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு அதை சினிமாங்கிறது ஒரு ஃப்ரீ கிரியேட்டர். ஊர்லேருந்து வரவங்களுக்கு இது குவாலிஃபிகேஷன், அது பாரதிராஜன் என்ன குவாலிஃபிகேஷன்? அது படைப்பில் இவ்வளோ வந்துட்டோம். அது மாதிரி இது ஒரு சுதந்திரமான தொழில். இதில் யாரையும் வற்புறுத்தக்கூடாது, முடியாது. ரவுடித்தனங்கள் அதெல்லாம் காலங்கள் மாறிவிட்டது. டிஜிட்டல் வந்துட்டான். இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? லேபை பூரா க்ளோஸ் பண்ணியாச்சு. வாட் ஹேப்பன் தி லேபர்ஸ் ஃபார் தி லேப்? முன்னாடியெல்லாம் நான் 3-4 நிமிஷத்துக்கு மேலே போச்சு
1.5 பாட்டுன்னு போராடுவாங்க முன்னாடி ஒரு யூனியன். இப்போ எங்கே போச்சு? வீட்டுக்கு வச்சு வாசித்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு படம் எடுத்துட்டு இருக்கான். ஆண்டி வீட்டில் படம் எடுக்கிறான், ஜக்க வீட்டில் படம் எடுக்கிறான். பெரிய உனக்கு தெரியுமா? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. யூ ஹாவ் டு அக்செப்ட். மாற்றங்கள், நீ மாற்றத்தை ஏற்றுத்தான் ஆகணும். மாற்றம்ங்கிற வார்த்தை மட்டும்தான் மாற்ற முடியாது, மற்றதெல்லாம் மாற்றலாம். மாற்றித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சர்வசாதாரண படம் இல்லை. 300 லைட்டுகளை போட்டு எடுத்தீங்க, ஒரு லைட்டுமே இல்லாமல் படம் எடுக்கலாம். அப்போ லைட் யூனியன் இருக்கு. ஸோ விஞ்ஞான வளர்ச்சி, அவன் மூளையை போட்டு பிரம்மாண்ட யங்ஸ்டர்ஸ் நவடேஸ் பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கான், ஒண்டர்ஃபுல்லாக வரணும். அவன் எந்த காலேஜில் விட இல்லை, இந்த இயக்குனர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தான். ஒன்றும் கிடையாது. அறிவு என்பது இது ஒரு வித்தியாசமான உலகம், ஒரு கனவு பிரதேசம். அவன் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சிருப்பான், ஒன்று முடியல அவன் போயிட்டே இருப்பான். பதிவு வேண்டும். அதில் பாலமிகந்தனா என்கிற மனிதனால் தான் படைப்பாளி இயக்கத்தை துவங்கினேன் நான் முதல் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இருந்திருந்தால் இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். ஸ்கில்டு லேபர்ஸ், அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு பிரித்தோம். அப்போ கூட யூனியன் வேணான்னு. ஆனால் பாலுவுக்கு ஏற்பட்ட அவமானம், ஒவ்வொரு பெரிய கலைஞர் படம் எடுத்துக்கூடாங்கிட்ட ஒரு ஸ்டில்லு அங்கே பிடிச்சது. பாலு நானும் அன்றிலிருந்து இணைந்து போராடினோம். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உன் படத்தை என்னை திறந்து வைக்க சொல்கிறாங்க. என்னை சினிமாவில் பொதுவாக பாரதின்னு கூப்பிடுறது, கலைஞர் பாரதின்னு கூப்பிடுவார், பாலச்சந்தர் பாரதின்னு கூப்பிடுவார், ஆர் செல்வராஜ் என்னுடைய கதாசிரியர் பாரதின்னுவான். அதுக்கப்புறம் பாலுமிகந்தனா மட்டும்தான் பாசத்தோட பாரதின்னுவான். என்ன பாரதி, எப்படி என்ன பாரதி வா. இன்னும் எனக்கு சிலிருக்கு அவன் நினச்சா. அவன் நான் சமகால கலைஞர். முதல் படம் என்னுடைய 16 வயதில் அவர் பண்ண வேண்டிய படம். நெல்லுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி நானும் கமலஹாசன் போய் தான் அப்போ இஸ் பிஸி இதில் கன்னடத்தில் படம் முடியலைங்கிறதுனால தான் அதுக்கப்புறம் நிவாசம் பண்ணேன். இல்லைன்னா பாலு என்னோடு பயணிப்பட்டிருக்க வேண்டும். முதல் படமே ரொம்ப எங்கே அழகாக இருப்போம். இன்னும் எனக்கு அப்படி நினைவில் இருக்கு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் முதல் மீட்டிங், அப்படி துணைவி அறிஞருக்காங்க. பெருமைக்குரிய ஒரு கணவனி நீங்கள், ஆனாலும் நீங்களும் ஒரு அற்புதமான மனைவி. உலகத்தில் பாலு கிடைச்ச துணைவியாக யாரும் கிடையாது. எந்த அப்பளுக்கும் நம்பிக்கையும் இல்லாமல் அவரை வெறும் கடனாக மட்டுமே பார்த்தார், ஒரு கலைஞனாக பார்த்தார். அமைதியின் சுரூபம் அந்த அம்மா. இஸ் எலக்கி மேன் பாலு. இன்னைக்கும் அந்த மேடையில் நீங்கள் வாங்கும்போது யூ டிசர்வ் இட். அவன் இல்லையா, ஒரு கலைஞனுக்கு ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தான். ஏன்னா அவன் அப்படிதான் இருப்பான். அவனுக்கு வேர்க்கும், காது குடைவான், மூக்க கூட துப்புவான், எச்சு துப்புவான். அப்போ தான் துப்பிட்டு ஓவியம் வரைஞ்சிட்டு இருப்பான். கிறுக்கிய மாதிரி இருப்பான். மார்க்ஸ் பெரிய தத்துவ மேதை கிறுக்கிய மாதிரியே இருப்பான். ரோடுகளில் பெரிய பெரிய கலைஞர்களை பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரியே இருப்பான். அவன் செயல்பாடுகளில் வித்தியாசமாக இருக்கும். ஆயினால்தான் அந்த செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கின்ற காரணத்தால் வித்தியாசமான கலைஞனாக இருக்கலாம். இது அப்நார்மல் எபவ் அப்நார்மல். ஒரு நார்மல் மனிதன் காட்டில் இலக்கணத்தை மீறியவன் தான் கலைஞன், கோடு தாண்டியவன் தான் கலைஞன். கோடு தாண்டவன் சராசரி மனிதன் கல்யாணம் பண்ணுவான், பிள்ளை பெறுவான், செத்து போயிடுவான். ஆகினால் ஒரு வித்தியாசமான கலைஞனுக்கு நான் பழகிய காலத்திலிருந்து அவனை இந்த மேடையிலே வைத்து அவருடைய படத்தை திறந்து வைக்க சொல்லி எனக்கு கௌரவம் கொடுத்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதில் நம்ம ராம் இருக்கான், போயிட்டியா? அவன் ராமுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் இயக்குனர் சங்கம். நினைச்சுப்பா, எதுக்கு சங்கம் இன்னைக்கு வரைக்கும் நடத்தலை? ஏன்னா நீ 3 ஆண்டு காலமாக அதில் இது இல்லையா? என்ன அதுவா பிரச்சனை? 3 ஆண்டு காலமாக சந்தா கட்டலையா? விழா அப்போ நீ அந்த படம் அப்போ அந்த தேசிய விருது பெற்றதுக்கு அங்கீகாரம் இல்லையா? அப்போ நீ என்ன இயக்குனர் சொல்ல? என்ன கேட்டால் அந்த சங்கங்கிறது கேவலமான விஷயம். இல்லை நம்ம பொதுமக்களாக கூப்பிட்டு பாராட்டுவோம். நீ என்ன பாராட்டுறது? ராஜன் மாதிரி தனிப்பட்ட உணர்ச்சி உள்ள கூப்பிட்டு பாராட்டணும், என்ன மாதிரி ஆட்கள் பெரிய மீட்டிங் போட்டு பாராட்டும். அமைப்பு என்று இருந்தால் சில விதிவிலக்குகள் வேணும். இன்ன வரைக்கும் அவனை கூப்பிட்டு கௌரவிக்கலை.
கதை சொல்லும்போதே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் கதை சொல்ல முடியாது ராம். நான் சொல்ல முதல் முறையான கதை சொல்ல வந்தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி உட்காந்தவன் தான் கேட்டு நீ யார் எங்கேருந்து வந்து, ஏன்னா ஒரு ஃப்ரெஞ்சு டைரக்டர் எப்படி இமேஜினேஷன் பண்ணுவானோ அப்படி ஒரு தமிழ் கதையை இமேஜினேஷன் பண்ணி சொல்கிறோம். சதீஷ், நீங்கள் அந்த படத்தை இது பண்ணது உண்மையிலே பெருமைப்படுறேன். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டேஸ்ட் வேணும். ஐ காட் அ டேஸ்ட். சினிமா எடுத்து வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, பதிவுகள் செய்து போகுது, நல்ல விஷயங்கள் சொல்லணும். அந்த குழந்தை நடிச்சிருவா சார், என் ஃப்ரெண்டோட பொண்ணு குட்டி, அவன் குடும்பத்தை பல வருஷங்களாக எனக்கு தெரியும். அவன் சின்னதுலேருந்து அவன் பல்லு விழுகாத காலத்துலேருந்து, அப்போ பல்லு விழுந்த காலத்துலேயும் கூட இருப்பேன். அப்போ வாய் அப்படி இருப்பேன். அற்புதமான பெண், தொழுகலாம் போல் இருக்கு, கையெடுத்து கும்பிடலாம் போல் இருக்கு. அந்த மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் தேசிய விருது வாங்கியிருக்கான். அதுக்கு அவனுடைய பங்களிப்பு ஜாஸ்தி, ராமுடைய பங்களிப்பு. ஒரு சுதந்திரமான கலைஞன். நீ இப்படி தான் படம் நான் இப்படி சொல்ல முடியுமா? அதனால் விருது பெற்ற அத்தனை பேரும் நிறைய பேர் வரல. சசிகுமாரோட சிலைக்கு கடைசியாக பாலுமுகந்தரை வச்சு ஒரு படம் பண்ண பாக்கியம் அவனுக்கு. இட்ஸ் கிரேட். மறுபடியும் என்னத்தை பேசுது? என்றைக்கு தமிழன் விழித்துக் கொள்ளுகிறானோ உணர்வோடு, தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் என்று வருகின்ற வரையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு பெருமை கிடையாது இந்த மண்ணுக்கு. இந்த மண்ணுக்கு பெருமை என்ன? ஏன்னா செப்பரேட் போயிட்டாங்க. இன்னமும் ஏன் இதை பண்ணணும்? அதனால் இது விடிவு பிறக்கும் வரை நான் கூட மீட்டிங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன். ஐம் சாரி, இது பால். அதனால் நான் வரேன், சில விஷயங்களுக்கு வேண்டி வருவேன், பல இதுக்கு போக மாட்டேன். என்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு மாற்றி இந்த செயல்பாடுகளை மாற்றுறீங்களோ அதுவரையில் இந்த நிகழ்ச்சியில் நானும் வரமாட்டேன், நீங்களும் என் பக்கத்தில் வர முடியாது. தங்க மீன்களுக்கு முதல் விருது கொடுத்தவர்கள், தங்க மீன்களை முதலில் பாராட்டியவர்கள் தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் யூனியன், அதனுடைய தலைவர் சுபாஷ். தங்க மீன்களுக்கு நடந்த அந்த முதல் பாராட்டு விழாவில் என்னுடைய குருநாதர் இயக்குனர் பாலுமகேந்திரா சாரும், என்னுடைய அண்ணன் இயக்குனர் பாரதராஜா சாரும் பங்கேற்றது இன்னும் என் நினைவில் இருக்கிறது. அந்த பாராட்டு விழா ரொம்ப முக்கியமான பாராட்டு விழா, தேசிய விருதை விட. ஏனெனில் என் இயக்குனர், என் குருநாதர் பங்கேற்ற பாராட்டு விழா அது. அந்த பாராட்டு விழாவில் தங்க மீன்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் என்கிற விஷயத்தை உறுதியாக சொன்னவர்கள் தமிழ்நாடு யூனியன் ஜேர்னலிஸ்ட் சங்கம். அவர்களுடைய கணிப்பு நிஜமானது. அந்த நிஜத்திற்கு பாராட்டு விழாவை அவர்கள் நடத்துவதுதான் பொருத்தம். அவர்கள் இப்படி பாராட்டு விழா நடத்துவது என்னை போன்ற எளிமையான கலைஞர்களுக்கு, எளிமையான படங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய ஆதரவிற்கும் அரவணைப்பிற்கும் மிக்க நன்றி. பாலுமகேந்திரா சார் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 பேர் சினிமாக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அந்த 1,00,000 பல லட்சம் பேரில் ஒருத்தர்னா. இந்த டாக்குமெண்ட்ரி நாங்கள் ஆக்சுவலாக பண்ணது வந்து எல்வி பிரசாத் ஃபிலிம் அண்ட் டிவி அகாடமியில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பாலுமகேந்திரா சார் எங்களோட குருவாக இருந்தார். ஸோ கிருஷ்ணன் வசந்தும் நானும், கேமராமேன் கிருஷ்ணன் வசந்தும் நானும் தான் பண்ணோம். இதை பண்ணும்போது ஆக்சுவலாக அது ஒரு அவர் சொன்ன ஒரே கண்டிஷன் என்னென்னா, இதை வச்சு எந்த டிவிலையும் வரக்கூடாது, எந்த விதமான காசும் இதை வச்சு பண்ணக்கூடாது, இது வந்து பியூர்லி ஒரு சர்வீஸாக தான் பண்ணணும்னு அவர் சொல்லியிருந்தார். நானும் சொன்னேன், கண்டிப்பாக சார், இது வந்து ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டைம் நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன் இங்கே அதை ஸ்க்ரீன் பண்ணேன். அஃப்கோர்ஸ் சினிமா பட்ரையில் இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வாரம் ஒரு அடுத்த மாதம் இது வந்து யூடியூப்பில் நான் ஃப்ரீயாக அதை அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் எல்லா ஜேர்னலிஸ்ட் இங்கே இருக்கீங்க, மீடியா பவர் இங்கே இருக்குது, தயவுசெய்து இந்த சாரோட பண்ணதை எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ணுங்கள். அண்ட் இதில் நானும் சாரும் இதை இங்கிலீஷில் பண்ணலான்னு ஏன் முடிவு பண்ணோன்னா, நம்ம வந்து இந்தியாவில் உட்காந்து ஸ்கார்சேசி, ஸ்பீல்பர்கு அவங்கள பற்றி புக்கு தான் படிச்சுட்ருக்கோமே தவிர, நம்ம தமிழில் வந்து இவ்வளோ மாபெரும் ஒரு மாஸ்டர் இருக்காருங்கிறது உலக அளவில் அதை போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் சாரும் நானும் இது இங்கிலீஷில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி சாரோட டாக்குமெண்ட்ரி ஸ்க்ரீன் பண்ணது. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு பாலுமகேந்திரா சார். விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா பொதுவாக நடக்கிறதில்ல.
ஜனாதிபதி விருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஒரு டெக்னீஷியனாக அதனுடைய வேல்யூ என்னன்றது நிச்சயமாக எனக்கு தெரியும். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நான் தங்க மீன்கள் படம், அப்புறம் என் கூட நிறைய ஒர்க் பண்ண யுவராஜ் என்ற இன்ஜினியர் வாங்கியிருக்காரு, தம்பி முத்துக்குமார் வாங்கியிருக்காரு. அவங்க சார்பாலாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி விழாவை ஒரு ஒரு பெருசாக செய்யணும், ரொம்ப பெருசாக செய்யணும். ஏன்னா நாங்கள்லாம் சினிமா பார்க்க ஆரம்பிச்சது மிகப்பெரிய படங்களை தந்து கொண்டிருந்த திரு பாலு மகேந்திரா அவர்கள், திரு பாரதிராஜா அவர்கள், திரு மகேந்திரன் அவர்கள், அந்த பொற்காலத்தில் தான் நாங்கள் சினிமாவை கவனிக்க ஆரம்பித்து நாங்களும் சினிமாவில் பணிபுரிஞ்சோம். ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் இன்ஸ்டியூட், ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிற ஒரு ஊர் இது, இந்த மண் தமிழ்நாடு. ஸோ அதில் மிகப்பெரிய கலைஞர்கள் ஒருவராக, ஒரு ஆசானாக இருந்தவர் பால் மகேந்திரா அவர்கள். அவர்களுடைய உருவப்பட திறப்பு விழா என்று நடந்தது. ஸோ விருது அப்படின்றது நிச்சயமாக இலக்காக இருக்கணும் ஒரு கலைஞருக்கு. எப்படியாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல அதை அட்டைன் பண்ணணும். அது ஒரு இது. எனக்கு விருதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் அதுக்காகலாம் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் அந்த நேரத்துக்கு உண்டான பேச்சாக தான் இருக்க முடியும். ஒரு மார்க்குன்றது ஏதாவது ஒரு இடத்துல வரணும், அது வரும். பெரிய கலைஞர்களுக்கு அது எல்லா நேரங்கள்லையும் வந்திருக்கு. நிச்சயமாக ஜனாதிபதி விருது அப்படின்றது அதாவது தேசிய விருது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன். அது அந்த குவாலிஃபிகேஷன் நான் இன்னும் வாங்கலைன்னு வச்சுங்களேன். அது அடையிறதுன்றது ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். அது ஏதோ யதார்த்தமாக கிடச்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது. சில நேரங்கள் அது அமையும். ஒரு யதார்த்தமான படத்துக்கு, ஒரு நல்ல படத்துக்கு அது அழகாக அமையும். அந்த மாதிரி அமைகிற நேரத்தில் நாமளும் அதில் இருக்கணும். அது மாதிரி அதுக்காக நல்ல படங்களில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்றது தான். ஸோ நல்ல திரைப்படங்கள் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நிறைய விருதுகளை தமிழன் சம்பாதிக்க முடியும். தமிழர்களுடைய வெற்றிக்கு, தமிழ் கலைஞர்களின் வெற்றிக்கு எனது இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.